Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. என் பையனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. சொந்த ஊருக்கு வந்த இளைஞர். கோவில் வாசலில் நடந்த மர்மம். உறவினர்கள் எடுத்த அதிர்ச்சி முடிவு. திகிலில் சாத்தான் குளம். விசாரிக்காம இல்லை. இப்போ நான் இங்கே வந்து பேசுகிற சமயத்தில் அங்கே இருக்கிற போலீஸ் பார்ட்டி, எஸ்பி ஸ்பெஷல் டீமு எல்லாமே அங்கே செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சார் சொல்கிறாங்க சண்டை வந்திருக்கான், ஒரு தள்ளி வந்துருக்கலாம் அப்படிங்காங்க. ஆனால் தள்ளி வந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தள்ளி சண்டை வரல. சண்டை உள்ள நடந்துருக்கு. இல்லைங்க, எல்லாமே என்கொயரி பண்ணுவாங்க. இப்போ போட்டிருக்காங்க 174 பேர் போட்டிருக்காங்களா, இது அப்படியே ஆல்டர் பண்ணி கண்டிப்பாக யார் காரணமோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அமைந்துள்ளது கடாச்சபுரம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் இசக்கி பாண்டி. இவருக்கு சுந்தர் என்ற மகன் உள்ளார். 30 வயதான இவர் புனேயில் உள்ள அவரது உறவினர் கடையில் வேலை பார்த்து வந்தார். அங்கு தனக்கு கிடைக்கும் வருமானத்தை தனது பெற்றோருக்கு அனுப்பி குடும்ப நலனை பாதுகாத்து வந்தார். அதே நேரம் புனேவில் இருக்கும் சுந்தர் தன்னுடைய விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு கடாச்சபுரத்தில் கோயில் திருவிழா நடைபெற்றுள்ளது. இதனால் அந்த ஊரே விழாக்கோலம் பூண்ட நிலையில் புனேவில் இருந்து சுந்தர் தங்களுடைய ஊரில் நடந்த கோயில் திருவிழாவில் பங்கேற்பதற்காக கடாச்சபுரத்திற்கு வந்துள்ளார். சுந்தர் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததும் உறவினர்களை நலம் விசாரித்துவிட்டு பண்ணப்பாறையில் நடைபெற்ற கபடி போட்டியை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்படி சென்றவர் அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் சுந்தரை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் அவர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கடாச்சபுரம் பகுதியைச் சேர்ந்த ஊர் மக்கள் சிலர் பனம்பாறை சுப்பராயபுரம் இடையே உள்ள சாஸ்தா கோயில் அருகே சென்று கொண்டிருந்த போது காணாமல் போன சுந்தர் அந்த கோவில் வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக கிடந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் இச்சம்பவம் குறித்து சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த சுந்தரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் அதிர்ச்சியில் சுந்தரின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர். அதே நேரம் சுந்தர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரை அடித்து கொலை செய்திருக்கலாம் எனவும் தெரிவித்து சாத்தான்குளம் பழைய பேருந்து நிலையம் காமராஜ் சாலை முன்பு சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்தனர். அப்போது இதனை அறிந்த சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டர் இயேசு ராஜசேகரன், எஸ்ஐ எட்வின் அருள்ராஜ் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் பிரேத பரிசோதனை அறிக்கை தரப்பட்ட பிறகுதான் இது கொலையா அல்லது தற்கொலையா என தெரியவரும் என அவர்களிடம் கூறினார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த சுந்தரின் உறவினர்கள் உடலை வாங்காமல் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டனர். இந்த நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுந்தர் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சொந்த ஊருக்கு வந்த இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் மரணம் அடைந்திருக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரிக்காம இல்லை. இப்போ நான் இங்கே வந்து பேசுகிற சமயத்தில் அங்கே இருக்கிற போலீஸ் பார்ட்டி, எஸ்பி ஸ்பெஷல் டீமு எல்லாமே அங்கே செக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் தான் இங்கே வந்து பேசுகிறேன்னு தவிர மற்ற எல்லாமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. நைட்டு 11 சண்டை வந்துச்சு, 1:30 சண்டை வந்துச்சுன்னு அனுப்பிவிடுறாங்க. நம்ம சார் சொல்கிறாங்க சண்டை வந்திருக்கான், ஒரு தள்ளி வந்துருக்கலாம் அப்படிங்காங்க. ஆனால் தள்ளி வந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தள்ளி சண்டை வரல. கிரவுண்டுக்குள்ளே சண்டை உள்ள நடந்துருக்கு. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே என்கொயரி பண்ணுவாங்க. இப்போ போட்டிருக்காங்க 174 பேர் போட்டிருக்காங்களா, இது அப்படியே ஆல்டர் பண்ணி கண்டிப்பாக யார் காரணமோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்காம விடவே மாட்டாங்க. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.